சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அறுபடை வீடு முருகன் கோயில் வந்திருக்கோம். இதுதாங்க சென்னை பெசன்ட் நகர் பீச்சு. உள்ளே வந்த உடனே அஷ்டலட்சுமி கோவில் பக்கத்துலேயே இருக்குது. வெரி நியரஸ்ட்டு கோவில் தாங்க. இந்த கோவிலில் அறுபடை வீடும் இருக்குது. ஆமாம் பாருங்க, ஓம் என்கிற இடத்துல முதல்ல மகாவல்லபை கணபதி, அப்புறம் பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், பழனி, திருத்தணி, சுவாமிமலை, திருச்செந்தூர், அறுபடை வீடும் இங்கே ஒருங்கே அமையப்பட்ட சிறப்பான கோவிலுங்க. இது சென்னை பெசன்ட் நகரில் அஷ்டலட்சுமி கோவில் பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, அறுபடை வீடு அறக்கட்டளை சென்னை. முதல்வர் திரு எம்ஜிஆர் தான் தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த இடத்தை திருப்பணி செய்ய வழங்கினார். இது முதல் திருச்செந்தூர் ஸ்ரீ செந்திலாண்டவர் சன்னதி இங்கே இருக்குது. செந்திலாண்டவர் சன்னதி. இது பழமுதிர்ச்சோலை முருகன் சன்னதி. இது நடுவில் இருக்குது மகாவல்லபை கணபதி சன்னதி. இது திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி. ஆறுபடை வீடுகள்லையும் முருகன் எப்படி இருக்கிறாரோ அதே முகவாக்கில் இங்கே அமைச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு சன்னதியும் ஓம் அப்படிங்கிற எழுத்தில் ஒவ்வொரு மூலையில் இருக்குது. தான் அந்த கோயிலில் உள்ள ஸ்பெஷாலிட்டி. இது பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி சன்னதி. இது திருப்பணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி. சுப்பிரமணிய சுவாமி சன்னதி திருத்தணி. இது சுவாமிமலை. சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி சன்னதி. இந்த மொத்தம் 6 சன்னதிகளும் ஓம் என்ற எழுத்தின் அந்த வளைவு அடிப்படையில் அங்கேயும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு பாருங்க. இதுதான் இந்த கோவில் ஸ்பெஷாலிட்டி. இது சென்னையில் பெசன்ட் நகர் ஏரியாவில் அஷ்டலட்சுமி கோவில் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. நன்றி. நீங்களும் சென்னை அவசியம் பாருங்கள்.